வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 மேக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.8 add 3.2 plus 6.4 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது எந்த மாடல் கீழே இருக்குது அப்படின்னா ஏரியா மாடலுக்கு கீழே இருக்குது. ஸோ ஏரியா மாடல் சப்டிவிஷனில் தான் இந்த சம் இருக்குது. ஏரியா மாடல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. 3.2 6.4 ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஏரியா மாடல் இப்போ 3.2 அப்படின்னா 3 வந்து என்ன பிளேஸில் இருக்குது, 1s பிளேஸில் இருக்குது. 2 வந்து என்ன பிளேஸில் இருக்குது, 10th பிளேஸில் இருக்குங்களா. அதே மாதிரி 6.4ல் 6 வந்து 1s பிளேஸில் இருக்குது, 4 வந்து 10th பிளேஸில் இருக்குது. அப்போ 10th அப்போ 1s அப்படிங்கிறது இப்படி ஒரு பாக்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம். 10th அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படி குட்டியாக வரைவோம். ஸோ அப்போ ஒரு ஒன்ஸ் அப்படின்னா ஒரு பாக்ஸு, இன்னொன்று குட்டியாக ஒரு பாக்ஸ் வரைஞ்சோம் அப்படின்னா 10th ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ ஃபஸ்ட்டு 3.2 வரைஞ்சிக்கலாங்களா. ஸோ அப்போ 3.2 அப்படிங்கிறது 3 பாக்ஸஸ். ஃபஸ்ட்டு 3 ஒன்ஸ் வரைஞ்சிக்கிறோம். அப்போ 3 ஒன்ஸ் ஆயிடுச்சு. 0.2 2 10th எப்படி வரைவோம்னு சொன்னால் சின்னதாக வரைவோங்களா. அப்போ இதுதான் 3.2. அப்போ 3.2க்கு டயக்ராம் வரைஞ்சாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 6.4னு கொடுத்துருக்காங்களா. அப்போ எத்தனை ஒன்ஸ் வரணும், 6 ஒன்ஸ் இருக்குது, 4 10th இருக்குது. அப்போ 6 ஒன்ஸ் வரையணும். ஸோ பாருங்கள் 2 1s 4 1 6 1s ஆயிடுச்சுங்களா. ஸோ எண்ணி பாருங்களா 1 2 3 4 5 6. அப்போ 6 1s நம்ம வந்து வரைஞ்சிட்டோம். 6 1 வரைஞ்சாச்சு. எத்தனை 10th கொடுத்துருக்காங்க, 4 10th கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு 10th, 2 10th, 3 10thங்களா. எத்தனை 10th வரையணும், 4 10th வரையணும். அப்போ 6.4க்கும் நம்ம டயக்ராம் வரைஞ்சாச்சு. இது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்கிறாங்களா. அப்போது இந்த ரெண்டு டயக்ராமில் எத்தனை ஒன்ஸ் எத்தனை 10 எத்தனை ஒன்ஸ் இருக்குது எத்தனை 10th இருக்குன்னு பார்க்கணுங்களா. இங்கே ஒரு ஒன்ஸ், இங்கே ஒரு ஒன்ஸ், 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9 ஒன்ஸ் இருக்குது. அப்போ 9 ஒன்ஸ் வரையணும். இப்போ 9 ஒன்ஸுக்கும் 10த்துக்கும் நடுவில் பாயிண்ட் வருங்களா. அப்போ புள்ளி வச்சுக்கிறோம். 10th எத்தனை இருக்குன்னு பார்க்கலாங்களா. ஸோ இங்கே ஒரு 10th, இங்கே ஒரு 10th 2, இங்கே 3 4 5 6, மொத்தம் எத்தனை 10th இருக்குது, 6 10th இருக்குது. அப்போ 9.6க்கு இப்போ டயக்ராம் வரையணும். இதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போது 9 ஒன்ஸ் வரைகிறோம். எத்தனை ஒன்ஸ் வரைகிறோம், 9 ஒன்ஸ். 3 6 9 9 ஒன்ஸ் வந்துச்சுங்களா. எத்தனை 10th வரையணும், 10th பார்த்தோம் அப்படின்னா 6 வரையணும். 1 10th 2 10th 3 10th 4 10th 5 10th 6 10th. அப்போ 9.6 தான் ஆன்சர். ஸோ இப்போ இது ரெண்டு நார்மலாக ஆட் பண்ணலாங்களா. அப்போ 3.2 6.4 ஒன்ஸுக்கு நேரம் ஒன்ஸ் போட்டுக்கிறோம், பாயிண்ட் நேரம் பாயிண்ட் வச்சுக்கிறோம், 10th நேரம் 10th போட்டுக்கிறோம். 4 + 2 என்னது 6, பாயிண்ட்டுக்கு அப்படி வச்சுக்கிறோம். 6 + 3 9. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் 9.6 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ எப்படி வரைகிறோன்னு புரியுதுங்களா. இங்கே 3 ஒன்ஸ் இருக்குது, 2 10th இருக்குது. இங்கே 6 ஒன்ஸ் இருக்குது, 4 10th இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 9 1 6 10s வருது. ஸோ அப்போ இதோட ஆன்சர் 9.6 தான் ஆன்சர். எக்ஸாம்பிள் 1.9 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.9 சப்ராக்ட் 7.5 minus 3.4. அங்கே ஆட் கொடுத்துட்டாங்க. இங்கே சப்ராக்ட் என்ன மாடல் கீழே இருக்குது, ஏரியா மாடல் கீழே இருக்குது. ஸோ அப்போ ஏரியா மாடல் அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஒன்ஸ் அப்படிங்கிறது இப்படி ஒரு பாக்ஸாக வரைவோம், 10th அப்படிங்கிறது சின்ன குட்டி பாக்ஸாக வரைவோங்களா. ஸோ இப்போ 7.5 ஃபஸ்ட்டு வரைகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, 7.5லேருந்து 3.4 சப்ராக்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 7 ஒன்ஸ் வரணுங்களா. அப்போது ஒரு ஒன்ஸ் 2 3 ஒன்ஸ் ஆகிடும், 4 5 6 ஆகிடும், 6 ஒன்ஸ் ஆகிடுச்சு. இது 7 ஒன்ஸ் ஆகிடுச்சு. மொத்தம் எத்தனை ஒன்ஸ் வந்துருக்கு, 7 ஒன்ஸ் நமக்கு கிடச்சிருச்சுங்களா. அப்போது 7 ஒன்ஸ் போட்டாச்சு. எத்தனை 10thங்களா, நமக்கு வந்து 5 10thன்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை 10th கொடுத்துருக்காங்க, 5 10th அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே வரைகிறோம். செவன் ஒன்ஸ் வரைஞ்சிட்டோம். இப்போ எத்தனை 10th வரையணும், 5 10th வரையணும். அப்போ ஒரு 10th 2 10th 3 10th 4 10th 5 10th. ஸோ இப்போ பாருங்கள் ஒன்ஸ் கவுண்ட் பண்ணலாங்களா. இது ஒரு 1 2 3 4 5 6 7 7 ஒன்ஸ் ஆகிடுச்சு. 10th கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 4 5. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம், 7 ஒன்ஸும் 5 10thம் வரைஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா 3.4 இதில் சப்ராக்ட் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம், 3 ஒன்ஸையும் 4 10thயும் ரிமூவ் பண்ணிடணும். இதில் என்ன பண்ணணும், 3 ஒன்ஸையும் 4 10thம் நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ 3 ஒன்ஸ் அப்படின்னா 1 இந்த 2 3 ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோங்களா. எத்தனை 10th ரிமூவ் பண்ணோம், 4 4 10th ரிமூவ் பண்ணோம். அப்போ 1 2 3 4 10th ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா மீதி எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்களா. மீதி
இங்கே ஒரு ஒன்ஸு, இங்கே ஒரு ஒன்ஸ், இங்கே ஒரு ஒன்ஸ், இங்கே ஒரு ஒன்ஸ், மொத்தம் 4 ஒன்ஸு. ஸோ ஒன்ஸுக்கும் 10க்கும் நடுவில் புள்ளி வரும். மீதி எத்தனை ஒன்ஸ் தான் மீதி இருக்குது? ஒரே ஒரு 10th தான் இருக்குது. அப்போ 4.1 தான் ஆன்சர். அப்போ 7.5ல் 3.4 போச்சு அப்படின்னா 4.1. அப்போ 7.5 ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறோம். அதில் என்ன பண்ணுறோம்? 3.4 சப்ராக்ட் பண்ணுறோம். 3 ஒன்ஸையும் 4 10த்தையும் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ பாருங்கள், நம்ம நார்மல் ஆஸ் யூஷுவல் எப்பயும் சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ 7.4 போட்டுக்கிறோம். ஸோ ஒன்ஸ் பிளேஸில் 3 இருக்குது, 10th பிளேஸில் 4 இருக்குது. இப்போ சப்ராக்ட் பண்ணுறோம். 5ல் 4 போயிடுச்சுன்னா மீதி 1 பாயிண்ட் அப்படி வச்சுருக்கோம். 7ல் 3 போயிடுச்சுன்னா மீதி 4. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா இது சப்ராக்ட் பண்ணால் 4.1 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.